சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மக்களுடைய நேரத்தை மிச்சப்படும் தயாரிப்பு கொடுத்தா நிச்சயமா அதுல வெற்றி பெற முடியும் அப்படின்னு நூடுல்ஸ் கிங் அப்படின்னு அறியப்படும் வினோத் சௌத்ரி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ராஜஸ்தான பூர்வீகமா கொண்டு நேபாளத்துக்கு போய் மிகப்பெரிய ஒரு நூடுல்ஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் தான் வினோத் சௌத்ரி. அவரோட தாத்தா காலத்துல இருந்தே ராஜஸ்தான்ல இருந்து அவருடைய குடும்பம் நேபாளத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. சௌத்ரியுடைய தாத்தா ஆடை சம்பந்தப்பட்ட தொழிலை நடத்தி வந்தாரு. இந்தியால இருந்து ஆடைகளை வாங்கிட்டு போய் நேபாளத்துல விற்பனை செய்யறதுதான் அவருடைய மிகப்பெரிய வேலையா இருந்துச்சு. இதையடுத்து வினோதுடைய தந்தையும் அதே தொழில ஈடுபட்டாரு. இந்தியாவில இருந்து துணிகளை வாங்கிட்டு போய் வெயில் மழைன்னு கூட பார்க்காம பல மைல் தூரம் நடந்து போய் சென்று நேபாளத்துக்கு போய் இவங்க துணிகளை விற்பனை செய்வாங்களாமா. தந்தையும் தாத்தாவும் எப்படி தொழில் செய்யறாங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தவர் தான் வினோத். அப்ப ஒரு முறை இவருடைய தந்தை கிட்ட தொழில் தொடங்குவது குறித்து பேசும்போது அவர் ஒரு வேலையை கத்துக்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து நீ வேலையை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க கூடாது, நீயே களத்துல இறங்கி செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. வினோத் இதையே ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு நேபாளத்துல இல்லாத ஒரு தொழிலை புதுசா தொடங்கி அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவுக்கு வராரு. ஒரு முறை தங்களுடைய ஆடை சம்பந்தப்பட்ட தொழிலுக்காக தாய்லாந்துக்கு சென்ற போதுதான் அங்க கிடைக்கிற நூடுல்ஸோட சுவை இவரை ரொம்பவே ஈர்த்துருச்சு. இந்த நூடுல்ஸை நம்ம ஏன் நேபாளத்துல அறிமுகம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் முடிவுக்கு வராரு. இந்த நூடுல்ஸை நல்லா சுவையா பண்ணி நம்ம ஊர் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்தா கண்டிப்பா எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. தாய்லாந்துல இந்த நூடுல்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் முழுமையா கத்துக்கிட்டு நேபாளத்துல வை நூடுல்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டையும் அறிமுகம் பண்றாரு. நேபாள் மட்டும் இல்லாம அண்டை நாடுகள் எல்லாமே மக்களுக்கு பிடிச்ச ஒரு நூடுல்ஸ் பிராண்டா வை மாறுச்சு. ஏற்கனவே தந்தை மற்றும் தாத்தாவோட சேர்ந்து தொழில ஈடுபட்டதால இதை இவருக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், சாதாரண மக்கள் கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நுணுக்கங்கள் எல்லாமே இவருக்கு தெளிவா தெரிஞ்சது. வை நூடுல்ஸ் ரொம்பவே விருப்பப்பட்டு எல்லா மக்களும் சந்தோஷமா சாப்பிடுற ஒரு உணவா மாறுச்சு. அது கப் நூடுல்ஸா இருந்தாலும் சரி இல்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா இருந்தாலும் சரி யாரு வேணாலும் எப்ப வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். நேபாள் இந்தியா மட்டும் இல்லாம 30க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இவங்களுடைய நூடுல்ஸ்க்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சது. நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் ஒரு பொருளா இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியா அவங்களை போய் சேர்ந்துரும். இந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் நான் என் தொழிலை இந்த அளவுக்கு உயர்த்தினேன் அப்படின்னு சௌத்ரி தெரிவிச்சிருக்காரு. இந்த நூடுல்ஸ் எல்லா நாட்டு மக்களாலையும் விரும்பக்கூடிய ஒரு உணவா மாறிடுச்சு. ஈஸியா சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற இதோட வசதி தான் எல்லா மக்கள்கிட்டயும் இந்த நூடுல்ஸ் கொண்டு போய் சேர்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. இப்படி மக்களுடைய வேலைகளை எளிமைப்படுத்தக்கூடிய நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை உருவாக்கும் யாரா இருந்தாலும் சரி அவங்க தொழில வெற்றி பெற முடியும் அப்படின்னு சௌத்ரி தெரிவிச்சிருக்காரு. இது மூலமா நேபாளத்துல முதல் பில்லியனியர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு கிடைச்சது. வினோத் சௌத்ரியுடைய சொத்து மதிப்பு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களா இருக்கு. ஒரு குழுவா இணைஞ்சு நிறுவனத்தை செயல்படுத்த வேண்டும். ஒரு நிறுவன உரிமையாளர் என்றா வெறுமனே மத்தவங்கள வேலை வாங்குறது மட்டும் இல்லாம அந்த வேலையில நம்மளுடைய பங்களிப்பு பெரும் அளவுல இருக்கணும் அப்படின்னு அவங்க தந்தை சொன்ன அறிவுரையே இந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சௌத்ரி தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய சுயசரிதைய மேக்கிங் இட் பிக் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகமாகவும் எழுதி வெளியிட்டிருக்காரு.